உறவுகளை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உறவுகளை அனைவரும் எப்படி இருக்கிறீங்க? அனைவரும் நல்லா இருப்பீங்களா? எங்கள் ஊர் கேரளாவில் மழை அதிகங்க. ஓணம் முடிவு வரைக்கும் இப்படித்தானே மழை பேஞ்சுக்கிட்டே இருக்கும். உங்கள் ஊர்லெல்லாம் மழை இல்லைங்கிறீங்க, கேட்க சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ஊரில் மழை பெய்யுதுங்கிறதுக்காக ஒரு வருத்தம். வீட்டை விட்டு வெளியே போக முடியுது இல்லைங்க, மழை பேஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்புறம் எல்லாம் என்ன பண்ணுறீங்க? எப்படி இருக்கிறீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்? எங்கள் வீட்டில் கொள்ளுப்பருப்பு, கடையல், ரசம், சோயா வறுவல் சாப்பிட்டாச்சு. நீங்கள் அனைவரும் சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, இது என்னென்னு தெரியுதுங்களா? போகுது வரும் கீழே. இது தேரைங்க, நெளிது வருங்க, தவக்காய் மாதிரியே இருக்குது. பார்த்தீங்களா? தவக்காய் மாதிரியே கண்ணாமூலி எச்சோட்டுக்குன்னு வருங்க. நல்லா தெரியும், கீழே விழுவும் பாருங்கள். பார்த்தீங்களா? 3 நாள் அடிச்சுக்க டப்பால் நான் அடைச்சி வச்சுருக்கிறேன் பாருங்கள். இது தானுங்க தேரை. இது சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. குழந்தை இருக்கிற வீட்டில் இது குழந்தை மேலே கையிலையோ கால்லையோ தவக்காய். பார்த்தீங்களா? இந்த தேரைங்க. இந்த தேரை இது நல்லதுக்கு தான் யூஸ் ஆகுங்க. வீட்டுக்குள்ளே தான் அதிகமாக செவுத்தில் ஒட்டு, கதவுல ஒட்டு, ஓட்டில் ஒட்டி இருக்குது. ஓட்டு வீட்டில் கன்ஃபார்மாக இது இருக்குது. பள்ளியும் இந்த பாய்ச்சை, இந்த தேரை கன்ஃபார்மாக ஓட்டு வீட்டுக்கு வரும். டார்ச்சி வீட்டுக்கு கொஞ்சம் கஷ்டம் வர்றது, ஆர்சி வீட்டுக்கு. பாருங்கள், இதுதான் தேரை. இது என்ன குணம்னா, குழந்தை மேலே வயிற்றில் இருக்கும்போதோ, குழந்தைய வீட்டில் தொட்டல்லையோ கீழே படுத்திருக்கும்போது இது மேலே குதிச்சிரும், தாண்டிட்டு அந்த குழந்தைகளுக்கு கையோ காலோ சப்பையாக இருக்குது. அதாவது தேரை குணம்னு சொல்லுவாங்க. இதுதாங்க தேரை. தவக்குளம் மாதிரியே இருக்குது. வலுவலு இத்தினோண்டு பிடிக்க முடியாது. அப்படியே கண்ணு மூடி வைக்கிறக்குள்ளே 2 செகண்டு 3 செகண்ட் தாண்டி போயிடும். அம்மா அமைதியாக இருக்கிறியா? பார்த்தீங்களா? இது எப்படி ஒட்டிக்கின்னு வருது, விலக மாட்டேங்குது. பார்த்தீங்களா? இதுதான் தேரை. இது குழந்த மாசமாக இருக்கும்போதோ, குழந்தை படுத்திருக்கும்போதோ இது மேலே சாடிச்சுன்னா அந்த கையோ காலோ சப்பையாயிருன்னு சொல்லுவாங்க பெரிய. எங்கள் ஃபேமிலியிலலாம் யாருக்கும் இல்லைங்க. யாருக்கும் வராமல் வராமல் இருக்கிறதே ரொம்ப சந்தோஷம். எப்படி ஒட்டிக்குது வருது, தவக்காய் மாதிரியே தான் இருக்குது. பாருங்கிறதுகளே, தெரியாதவர்களுக்கு தான் இந்த வீடியோ. பாருங்கள், எப்படி விலக மாட்டேங்குது வருது. பார்த்தீங்களா? 3 நாள் ஆச்சு இதில் அடைச்சி வச்சுருக்கிறேன். அப்படியே இருக்குது பாருங்க, தவக்காய் மாதிரியே இருக்குது. ஆனால் கண்ணாமூலி பெருசாக இருக்குது. இத்தினூண்டா வலுவலுன்னு இருக்குங்க, சிறுசாக இருக்குது. தவக்காய் இப்படி இருக்காது. தவக்காய் இது கத்தாது. பாருங்கள், இதுதான் தேரை. நல்லா தெரியும் பாருங்க, தவக்காய் மாதிரியே இருக்குது. இதுதான் தேரை. விலையேன்னு மேலே பசையேன்னு வலுவலுன்னு இருக்குது. குட்டியாக இருக்குது பாருங்க. இது வீடியோ போடுறதுக்கு 3 நாள் ஆகி போச்சு. பாருங்கள், விலக மாட்டேது பாருங்க. எப்படி பிடிக்கிற எப்படி கவிக்குது பாருங்க. பார்த்தீங்களா? தெரியும், வீடியோவில் தெரியுதுங்களா? இதுதாங்க தேரை. இது என்ன பண்ணணுன்னா, இந்த செருப்பு தைக்கிறாங்கல்லங்க மாதேரியோ, அந்த மாதேரி கிட்ட கொடுத்து தோலில், செருப்பு தோல் கவரில் தைச்சு, இது உள்ள கவர் பைய மாதிரி நம்ம கையில் பை பிடிக்குமில்லங்க, வெத்தலைவாக்கு பை, சுருக்கு பைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தைப்பாங்க. தைச்சு இந்த தேரை உசுரோடு உள்ளே வச்சு தைச்சிருவாங்க. பாருங்க, எப்படி பாருங்க தொங்குது பாருங்க. பார்த்தீங்களா? தெரியுதுங்களா? இப்போ நல்லா தெரியுது. இதுதான் தேரை. கீழே வெள்ளையாக இருக்குது, மேலே பசையாக இருக்குது, இத்தோட தான் இருக்குது. பார்த்தீங்களா? இதுதான் தேரை. விலக மாட்டேங்குது பாருங்க. இதுதான் தேரை. நல்லா தெரியுது பாருங்க. இதை மாதிரி செருப்பு தைக்கிறவங்கிட்ட தோளில் வச்சிருங்க. பார்த்துருப்பீங்க சில பேர். பாருங்கள், தவக்காய் மாதிரியே இருக்குது பாருங்க. 3 நாள் ஆச்சு அது பாட்டில் போட்டு வச்சு. கதவுல ஒட்டி இருந்தது. கதவுல அப்படியே போய் டப்பா வச்சு, இப்படி டப்பா கொண்டு போய் டப்புன்னு வச்சு உள்ளே மூடி போட்டு மூடிட்டேன். தெரியாதவங்களுக்கு காட்டணுங்கிறக்காகத்தான் வச்சுருந்தேன். இதை வெளியே விட்டுருவேன். யாராச்சும் கொடுக்கலாம், யாராச்சும் வேணுங்கிறவையா நான் 2 நாளைக்கு வச்சுருக்கிறேன். பாருங்கள், இதுதான் தவக்காய் மாதிரி இருக்குது பாருங்கள். உசுரோடு தான் இருக்குது பாருங்கள். விடுவோம் பாருங்கள்.
வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், தேவைப்படுறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இது சில பேர் வந்து குழந்தைகளுக்கு அந்த செருப்பு தைக்கிறவங்க கிட்ட கொடுப்பாங்க, மாதிரி கிட்ட கொடுத்து அந்த சின்ன பை மாதிரி தைப்பாங்க. சிறுசாக பூட்டு அகலத்துக்கு பை மாதிரி தைச்சு இது உள்ளே வச்சு தைச்சு இடுப்பில் அரைநாள் கட்டி விட்ருவாங்க. அப்போ அந்த தேரை குணம் வந்து நல்லாயிரு. என்ற குழந்தைகள்லாம் இருக்கும்போது சில பேரெல்லாம் கேட்பாங்க, சொல்லியிருக்கிறாங்க. அது கண்டிப்பாக நான் பார்த்துருக்குறேன், கேட்டிருக்கிறேன். ஆனால் எங்கள் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் அப்படி நான் வந்ததும் இல்லை, வராமல் எல்லாத்துக்கும் இருக்கட்டும். பாவம் கஷ்ட குழந்தைகிட்ட எந்த குழந்தைகள் வரக்கூடாதுன்னு கடவுள் நான் வேண்டிக்கிறேன். இந்த குழந்தைகள் வரக்கூடாது. வந்த குழந்தைகளுக்கு இந்த தேரை கிடைக்காம தேடுவாங்க. ஓட்டு வீட்டில் மழை காலத்தில் தான் அதிகம் வரும்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்குது. ஓட்டு வீட்டில் தான் வந்து ஒட்டி இருக்குது. முந்தா நாள் தான் பிடிச்சேன். இன்றைக்கி 3 நாள் ஆயிடுச்சு. நான் காட்டலாம். உங்களுக்கு யாராச்சுக்கும் என்னோடய வீடியோ பார்க்குறவங்க யாராச்சுக்கும் இந்த தேரை தேவைப்பட்டால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தேரை தெரியாதவங்களுக்காகத்தான் இந்த வீடியோ நான் போடுறேன். பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. தவக்காய் மாதிரியே தான் இருக்கும். குட்டியாக இருக்குது, வலுவலுன்னு இருக்குது. டப்பு டப்பு டப்புன்னு பறந்து பறந்து போயிரு. செவுத்தில் ஒட்டு, ஓட்டில் ஒட்டு, என் கதவுல ஒட்டி இருந்தது. அப்படியே எடுத்துட்டேன். அது உயிரோடு இருக்குது பாருங்க. அவ்வளோ சீக்கிரம் சாகாது. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். குழந்தைகளுக்கு யாருக்கு வராமல் இருக்கட்டுங்க, எந்த குழந்தைகளுக்கு வரக்கூடாதுன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். யாராச்சுக்கு தேவைப்பட்டால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்கிட்ட வாங்கி டப்பாவோடு வாங்கிட்டு போய் அந்த குழந்தைக்கு தேவைப்படுறவைய வாங்கிட்டு போய் இது முடிஞ்ச அளவு மாதிரிகிட்ட கொடுத்து அந்த தோளில் தைச்சி போட்டு குழந்தைக்கு இடுப்பில் கட்டுங்க. அந்த குணம் மாறி தேர குணம் மாறிடுன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். அதுக்காகத்தான் இந்த வீடியோங்க. பாருங்கள், பார்க்காதையே பார்த்துக்குங்க. இந்த தேரை தவக்கிற மாதிரியே வாய் ஆட்டிகிட்டு இருக்குது வரும், தெரியும் பாருங்க. இதுதான் தேரைன்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மா சொல்லி எனக்கு காமிச்சிருக்கிறாங்க பாருங்க. நான் போன மாதம் என் மகள் வீட்டுக்கு போகிற அன்றைக்கும் கூட பக்கத்து வீட்டில் பிடிச்சிட்டு இருந்தாங்க. சரிங்கிறவங்களே எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு இது தேவைப்பட்டால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது குழந்தைகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு பொருள் தான், யூஸ் ஆகிற பொருள் தான் தேரைங்கிறது. அது குழந்தைகளுக்கு முக்கியமாக தேவைப்படுது. அதனால தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேங்கிறவங்களே தேவைப்படுறவையே கமெண்ட் பண்ணுங்கள். நான் 2 நாளைக்கு வச்சுருக்கிறேன். இல்லைன்னா இதை கொண்டு காட்டுக்கு நான் விட்டுருவேன். மூடி திறந்து ஊற்று வீசுன்னு பறந்து போயிரு. ஓட்டு வீட்டில் தான் அதிகமாக இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எங்கள் அப்பா வீட்டில் எங்கள் அப்பா பிடிச்சிருக்கிறாரு, பிடிச்சி கொண்டு போய் வெளியே விட்டுருவார். குழந்தை இருக்கிற வீட்டில் இது இருக்கக்கூடாதும்பாங்க. எங்கள் அம்முக்குட்டி தான் எனக்கு பாட்டி தவக்காய் கதவுல ஒட்டிக்குது பாட்டின்னா நான் வந்து பார்க்கும்போது தேரேன். சரி வீடியோ போடலாம், தெரியாதவை தெரிஞ்சுக்கிட்டு பார்க்காதவை பார்த்துக்கிட்டுக்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு பதிவு. இது வந்து முக்கியமான பதிவுங்க. குழந்தைகளுக்காக இது முக்கியமான பொருள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால தாங்க இந்த பதிவு. சரிங்க உறவுகளே, இந்த தேரை யாராவது தேவைப்பட்டால் எனக்கு என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவர்களுக்காக தான் இந்த வீடியோ. தெரிஞ்சுக்குங்க அனைவரும். நான் கேள்விப்பட்டது இதுதானுங்க. உங்களுக்கு தெரிஞ்சதே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி உறவுகளே, வணக்கம், பாய்.